நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பைக் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற காரை பொதுமக்கள் துரத்தி பிடித்து சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட 266 கிலோ பான் மசாலா மற்றும் கூல்லிப் கடத்தி சென்றதை கண்டு அதிர்ந்து போயினர். பான் மசாலா கடத்தலில் ஈடுபட்ட ராஜஸ்தான் இளைஞருக்கு மணி ஈஸ்ட் புரொஃபஸராக செயல்பட்ட அந்த உள்ளூர் குருவி யார்? பைக் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற கார் மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் கார் முழுவதும் கூலிப்பும் பான் மசாலாவும். மிரட்டலான சேசிங்கில் வசமாக சிக்கிய ராஜஸ்தான் கடத்தல் மன்னனின் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள கத்தேரி பிரிவு நெடுஞ்சாலை பகுதியில் குணா என்பவர் தனது பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சேலத்தில் இருந்து கோவை நோக்கி வந்த கார் ஒன்று குணா வந்த பைக் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. அதை பார்த்த கோகுலக்கண்ணன் என்பவர் தனது பைக்கில் அந்த காரை ஃபாலோ செய்ய ஆரம்பித்தார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை அதிவேகமாக துரத்த ஆரம்பித்தார். அதில் நிலை தடுமாறிய கார் ஓட்டுநர் மெயின் ரோட்டில் இருந்து திடீரென ஒரு சந்திற்குள் காரை ஓட்ட ஆரம்பித்தார். பாதை தெரியாமல் குமாரபாளையம் நகருக்குள் சென்ற கார் தரிகட்டு ஓட ஆரம்பித்தது. அதற்குள் தகவல் கிடைத்து குமாரபாளையம் போலீசாரும் விரட்ட ஆரம்பித்தனர். சுந்தரம் நகர் அருகே வந்தபொழுது இனியும் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த கார் ஓட்டுநர் காரை அங்கேயே நிறுத்திவிட்டு கீழிறங்கி ஓட ஆரம்பித்தார். பந்தயத்தில் ஓடுவது போல மூச்சை பிடித்து ஓடியவரை கோகுலக்கண்ணன் துரத்த ஆரம்பித்தார். வளைவில் சிட்டாக ஓடியவரை அங்கு நின்றிருந்த பொதுமக்கள் உதவியுடன் கோகுலக்கண்ணன் பிடித்துள்ளார். அதற்குள் ஒரு கூட்டம் காரை சுற்றி வளைத்து சோதனை செய்த பொழுது காரில் மூட்டை மூட்டையாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலாவும் கூலிப்பும் இருந்துள்ளன. 266 கிலோ எடை கொண்ட அந்த போதைப் பொருட்கள் பல லட்சம் ரூபாய்க்கு விலை போகும். இதனையடுத்து போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து காரையும் பறிமுதல் செய்ததுடன் காரை ஓட்டி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஹர்ஷன் குமாரை கைது செய்து விசாரணை நடத்தினர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கர்நாடக மாநிலத்தில் இருந்து கேரளாவிற்கு கடத்தி சென்றதாக தெரிவித்தார். இதனையடுத்து கைது செய்த ஹர்ஷன் குமார் குமாரபாளையம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர் செய்யப்பட்டு 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைத்தனர். ஹர்ஷன் குமாருக்கு லீடராக செயல்பட்ட உள்ளூர் குருவி யார்? போதைப் பொருட்களை கர்நாடகாவில் இருந்து கைமாற்றியது யார்? கேரளாவில் பேரம் பேசி வாங்க இருந்தது யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே போதைப் பொருள் கடத்தலின் பல பகீர் பின்னணி குறித்து தெரியவரும்.